ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் எக்ஸைட்டடா? ஸோ நம்மளோட JEE 2026 ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நியூஸ், ஒரு செகண்ட் சான்ஸ், ஒரு ரிஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட நீங்க உங்களோட ஜேர்னியை திருப்பி ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு சூப்பர் சந்தோஷமான நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களாம் தயார்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வேதாந்துல we are launching our ஏகலவ்யா JEE Main Test Series 2026. என்னடா எல்லாரும் ரெடியா? aren't you all super duper excited? ரொம்ப நாள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட வீடியோ பேட்ச்ல நம்ம யூடியூப்ல நிறைய பேரண்ட்ஸ் கூட டெஸ்ட் சீரிஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும், டெஸ்ட் சீரிஸ் எப்போ போர்ஷன்ஸ்லாம் அனுப்புவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு உங்க கேள்விக்கு எல்லாம் பதிலா இந்த செஷன் இருக்கும் நான் நம்புறேன். வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பசங்களா, முதலாவது எல்லாரும் கேட்கறது இந்த டைம்ல, சார் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, என்னால JEE கிளியர் பண்ண முடியுமா? How many of you have that doubt? சார் எனக்கு வந்து IIT போகணும்னு ஆசை, NIT போகணும்னு ஆசை. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா NIRF ரேங்கிங் வந்துச்சு, பாத்தீங்களா? NIRF ரேங்கிங்ல IIT மெட்ராஸ் தான் இந்தியாலே நம்பர் 1 IIT. அதே மாதிரி NIT ட்ரிச்சி தான் த பெஸ்ட் NIT இன் our country. அண்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல நியூஸ் அது. ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து படிக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஹோம் ஸ்டேட் கோட்டா உண்டு ஃபார் NITs. ஸோ இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனாலுமே நம்ம இவ்வளோ நாள் நிறைய பேர் வந்து கேஷுவலா இருந்திருப்போம், லெத்தார்ஜிக்கா ஆஃப் ட்ராக் போயிருப்போம். ஸோ இப்போ இந்த கேள்விகள் யார் யாருக்கெல்லாம் மைண்ட்ல இருக்கு, யார் யாரெல்லாம் இந்த கேள்விகள் உங்களோட மைண்ட் தாட் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோ, லெட் மீ நோ இந்த சாட் பசங்களா. ஏன்னா மெயினா 3 மாசத்துல பண்ண முடியுமா அந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஏன்னா சார் இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ ஒரு ஆசை இருக்கு, இப்போ நான் சீரியஸா இருந்தா என்னாலையும் முடியுமா? ஏன்னா 11th போர்ஷன் பேக்லாக், ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் படிக்கல, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கல, வேவ்ஸ் SHM மறந்துருச்சு சார். 12th ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும், போர்டு எக்ஸாம்காக நான் படிப்பேன். ஆனா என்னால JEE லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா, the short answer straight forward சொல்லணும்னா பசங்களா, the answer is absolutely yes. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். நானும் வந்து 12th படிக்கிறப்போ towards the end I was also very scared. ஆனா நான் வந்து JEE மெயின்ஸ்ல I was able to score 99.97 percentile. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 5 நான் எடுத்தேன் என்னோட டைம்ல a few years back. ஸோ அதே போல நீங்க எல்லாருமே பண்ண முடியும். ஏன்னா எனக்கு JEE மெயின்ஸ்ல லெவல் I am aware as a teacher it is not impossible பசங்களா. இதே JEE அட்வான்ஸ் கேட்டினா குறைவான டைம்ல பண்றது கஷ்டம்னு சொல்லலாம். பட் ஆனா மெயின்ஸ் கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஈவன் from low percentile they have reached 95 97 and you guys can also do it. So how do we do it? அதான் அடுத்த கேள்வில, சார் எப்படி சார்? ஏன்னா இப்போ நம்ம அக்டோபர் மாசம் வந்தாச்சு, செப்டம்பர் முடிவு, அக்டோபர் will start till Jan. You have almost 3.5 months. So இந்த 3 மாசத்துல நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றது I will give you a short idea. Boys and girls, ஆரம்பிக்கலாமாடா? Are you all excited? ரெடியா? நிறைய பேர் ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் சர்ப்ரைஸை பார்த்துட்டானுங்க. By solving PYQs, Shivani, super Shivani, absolutely right. So பசங்களா 3 மாசம் இருக்கு. எவ்வளவு பேர் JEE மெயின்ஸ் எழுதுறாங்க? 14.75 lakhs, 14 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுல IITsல 18,000 சீட், NITல 25,000 சீட், IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுல 10,000 சீட்ஸ், அப்புறம் GFTI கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இது தமிழ் பசங்க போக மாட்டாங்க அவ்வளவா. I don't see many Tamil students choosing this. So மோஸ்டா நீங்களா இது 3த்துக்கு தான் ஆசைப்படுவீங்க. So இந்த 3த்துல ஆசைப்படணும்னா you have only approximately 60,000 seats. GFTI விட்டுட்டீங்கன்னா 50,000 seats. So 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல நீங்க 50,000 குள்ள இருந்தாதான் நல்ல சொல்ற அளவுக்கு ஒரு டாப் காலேஜ்ல படிக்க முடியும். அதனாலதான் I keep saying டேய் 95 percentile 96 percentile மேல ஆசைப்படு. சோ பசங்களா இந்த பாயிண்ட் கிளியரா? ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் கூட இல்லாம இருக்காங்கடா.
பேரண்ட்ஸ் கேட்டா சார் என் பையன் 90 பர்சன்டைல் 90 பர்சன்டைல்னா அவங்க மார்க்ஸ்மா நினைச்சுக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? பர்சன்டைல்னா பசங்களா இட் இஸ் நாட் லைக் யுவர் பர்சன்டேஜ். ஸோ 90 பர்சன்டைல்னாலும் உன்னால ஜெனரல் கேட்டகரியில ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜெனரல் கேட்டகரியில நல்ல பர்சன்டைல்னா 95க்கு மேல 95 96 மேல வாங்கினாதான் உனக்கு நல்ல ஒரு என்ஐடில ஒரு டீசன்ட் பிரான்ச் கிடைக்கும். அதுக்கு தான் ஐ ஆம் கமிங் அப் வித் a plan and a target score for all of you. ஸோ இதான் பசங்களா போன 2 வருஷத்தோட டேட்டா. போன 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 99 பர்சன்டைலோட மார்க்ஸ் பாரு, 99 பர்சன்டைலோட மார்க்ஸ். ஸோ உனக்கு 99 பர்சன்டைல் வந்து உனக்கு என்ஐடி ட்ரிச்சியோ என்ஐடில டாப் என்ஐடிஸ் வேணும்னா யூ நீட் டு எய்ம் ஃபார் 200+ ஸ்கோர். You want to get into top NITs, நீ 200 மேல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் 99 பர்சன்டைல்காக. So if you want a top NIT computer science department, ஏன்னா இப்போ உலகமே பேசுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த AI குள்ள நீ போனா நீ you have to aim for 210 and above if you want the best of NITs. இதெல்லாம் you guys have to understand பசங்களா. சோ ஒன்னு எது தடுத்து நிறுத்துது? இப்பவே சாட்ல சில பேர் சொல்றாங்க சார் சும்மா சொல்லாதீங்க சார், எப்படி சார் பண்ண முடியும் 3 மாசத்துல? அவன் 2 வருஷம் படிக்கிறான் 3 வருஷம் படிக்கிறான். பசங்களா you are unnecessarily keeping an obstacle for yourself. Please, I want you to come out of that. எப்படி நம்ம போர்டு எக்ஸாம்க்கு அடிச்சு நொறுக்கணும். நீங்க எல்லாம் 10thல நான் சொல்றப்போ எல்லாரும் சிரிச்சீங்க 480 எப்படி சார் எடுக்க முடியும், 490 எப்படி சார் எடுக்க முடியும். ஆனா எடுத்தோம்ல உங்க பேட்ச்ல ஹையஸ்ட் மார்க் 497 நம்ம சேனல்ல படிச்ச ஒரு பையன், வெறும் யூடியூப் பார்த்து படிச்ச ஒரு பையன் 497. அதேதான் திருப்பி சொல்றேன், அந்த தப்பு பண்ணாத. நீ என்ன நம்பி ஐ வாண்ட் யூ டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஏன்னா நீ உழைச்சி எதுவும் குறைஞ்சிட போறது இல்லைல்ல. 3 மாசம் நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுன்னு தானே நான் கேட்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கிவ் அப். Don't let go of your dreams பசங்களா. இந்த கடைசி நேரத்துல வந்துட்டு சார் இல்ல சார் நான் பேசாம போர்டு எக்ஸாம் மட்டும் படிக்கிறேன், that is also fine. பட் ஆனா போர்டு எக்ஸாம்ல உனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த JEE மெயின்ஸ் JEE அட்வான்ஸ்ல உனக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுத்தையும் நீ கம்பேரே பண்ண முடியாதுடா. சோ உன்னால உனக்கு ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நீ இப்போ வந்து ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற, உனக்கு ஒரு 140 150 மேல கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டினா you can still get it done. Okay, you can still get it done. So what is stopping you? நிறைய பேருக்கு இதான் நான் ரீசெண்டா கேள்விப்பட்ட விஷயங்கள். நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட we sent this analysis, we sent a questionnaire and இதான் பசங்க எங்ககிட்ட ரிப்ளை பண்ணுது. சார் பேக்லாக் நிறைய இருக்கு. How many of you feel that? சார் ஏகப்பட்ட பேக்லாக். எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரியாது, எனக்கு ரொட்டேஷன் தெரியாது, மேத்ஸ்ல கால்குலஸ் பயமா இருக்கு, மேத்ஸ்ல இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ரொம்ப டஃபா இருக்கு சார், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி கூட எனக்கு புரியல சார், பிடிக்கல சார். So இந்த மாதிரி they have a lot of backlogs which they are yet to cover and afraid of giving mock test. எவ்வளவு பேர் டெஸ்ட் கொடுக்க பயப்படுறீங்க? ஃபுல் டெஸ்ட்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. How many of you? And பசங்களா you are not alone. ஏன்னா நானுமே ஃபுல் டெஸ்ட் கொடுக்க ரொம்ப பயப்படுவேன் when I was in 12th standard. ஏன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து ஃபுல் போர்ஷன், physics full portion, chemistry full portion, math full portion. It is very difficult to cover all of it in a short span of time, especially when your portions are not done, when your backlogs are not even covered. So இதெல்லாம் தான் common mistakes. உண்மைலடா இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னியமா பசங்க அனுப்பின மெசேஜஸ். டிமோட்டிவேஷன் என்னது? ஸ்கூல்ல டெஸ்ட் வைப்பாங்க, கோச்சிங்ல டெஸ்ட் வைப்பாங்க. சார் நான் இங்க படிக்கிறேன், நான் அந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறேன், நான் உங்க பேட்ச்ல படிக்கிறேன், நான் வேதாந்து ஆஃப்லைன்ல படிக்கிறேன், என்னோட டெஸ்ட் ஸ்கோர்லாம் கம்மியா வருது, அதனாலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. நான் 300க்கு 120 தான் வாங்குறேன், 130 தான் வாங்குறேன், 140 தான் வருது, என்னாலையும் NIT குள்ள போக முடியுமா? டவுட்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து 300க்கு 80 கூட தாண்ட மாட்டேன், என்னாலையும் போக முடியுமா? That is the question lingering in everybody's mind. பட் பசங்களா இந்த 3 மாசத்தை நீ உருப்படியா பயன்படுத்தினா அட்லீஸ்ட் யூ வில் grow from here, right? நீ NIT போவியோ IIT போவியோ I don't know, we don't know the answer. பட் ஆனா இங்க இருந்து வளருவல. ஏன்னா ஒரே JEE main exam மட்டுமா இருக்கு, you have other exams also which will come under the umbrella of JEE mains. PIT எழுதுவ, அமிர்தா எழுதுவ, இதெல்லாம் தான் தமிழ் பசங்க எழுதுற எக்ஸாம். பிட்சாட் எழுதுவ. இது எல்லாத்துக்குமே JEE main preparation தான் the core. So that is why don't give up these 3 months. Proper plan இல்ல.
இது ஒரு மெயின் மிஸ்டேக். அண்ட் இதுதான் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் பசங்களா. இங்க நாங்க லான்ச் பண்ற ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ்ல you will get super clarity on this particular point. என்னது, நிறைய பேருக்கு ஆரம்பிக்கணும்னு ஆசை, ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சார் கோச்சிங் எல்லாம் முடிக்க போறாங்க, இப்ப நானே தான் படிக்கணும், எங்க படிக்கிறதுன்னு தெரியல, எதை படிக்கிறது, எவ்வளவு படிக்கிறது. This is the $1 million question. Every student has this question right now who are currently nearing the end of their preparation. So அதையும் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம்ன்றது நான் சொல்லி தரேன் பசங்களா. Everyone seems ahead. யாரை பார்த்தாலும் நல்லா சால்வ் பண்றான், என்னோட நிறைய ஸ்கோர் பண்றான். But I don't want you guys to worry. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னது போல ஒரு சந்தோஷமான நியூஸ் that we have launched for all of you today with a வேற level feature. Let's go through it one by one. We are here to take off the stress. நீ மைண்ட்ல இருக்க டவுட்ஸ், மைண்ட்ல இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் வேரோட புடுங்கி வெளியேறதுக்கு ஒரு சூப்பரான வெப்பன் நாங்க கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்க்கலாம் பசங்களா. After 1 month of research, இது வந்து this is launched by Vedantu's Ekalavya, the topper teachers. அவங்கலாம் ஒரு மாசம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க and they have shortlisted 69 high weightage chapters. so நிறைய பேர் எல்லா சாப்டர்ஸும் முக்கியமான்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய கேள்வி. சார் இப்போ நான் ஆரம்பிச்சா மொத்தமா 95 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா மேத்ஸ்ல 30 சாப்டர்ஸ், பிசிக்ஸ்ல 30 சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில 30 சாப்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு 80-90 சாப்டர்ஸ் இருக்கும். அதுல எந்த சாப்டர் முக்கியம் சார், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணும்? ஸோ அது நீங்க எல்லாம் உங்களோட பிரெயின் டைம் ஸ்பேஸ வேஸ்ட் பண்ண தேவையில்ல. we have done it for you. so we have shortlisted 69 high weightage topics and அதுல இருந்து we have designed test series. Okay, we have designed the test series. so in the test series வந்து it is coming from a deep analysis of last 20 years PYQs. so கடந்த 20 வருஷம் PYQs ல இருந்து we have shortlisted the most important topics, important chapters, and அதுல இருந்து we have designed some amazing test series for you. எப்படி ரிசர்ச்ன்றத காமிக்கிறேன் பசங்களா. இது நான் வந்து போன கிளாஸ்ல I showed this, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சோ பசங்களா, நாங்க வந்து அவர் டீச்சர்ஸ் எப்படி பண்ணாங்கன்னு ஒரு 5 minutes சொல்றேன்டா. ஏன்னா இதெல்லாம் வர்த்ரா, ஏன்னா நீ இதை பண்ண தேவையில்லை, அப்பதான் நீ இதை மதிச்சு யூஸ் பண்ணுவடா. I want you to know this. I want to transparently explain what we have done to bring you this golden chance to give a comeback. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா வேதாந்துல? லாஸ்ட் 2 வருஷம் எல்லா ஷிஃப்ட் பேப்பர்ஸ், நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஏன்னா ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸ் வந்து ஒரு நாள் எக்ஸாம் கிடையாது. எல்லாருக்கும் மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், அந்த மாதிரி ஒரு 5-6 நாள் நடக்கும். அந்த எல்லா பேப்பர்ஸ்லயும் பாத்தியா எல்லா கொஸ்டின்ஸ், மொத்தமா எவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரியுமா? மொத்தமா எவ்வளவு கொஸ்டின்ஸ்? 3200 கொஸ்டின்ஸ். இங்க பாரு, 3200 கொஸ்டின், 3200 கேள்வி. ஒவ்வொரு கேள்வியா டாக் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு கேள்வியா. every question our teachers, இதெல்லாம் டீச்சர்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, வேற யாரோ கிடையாது. எல்லாரும் ப்ராப்பர் ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸ் ஓட டாப்பர் டீச்சர்ஸ். they have gone through every question. இங்க பாத்தியா, முதல் கேள்வி எந்த சாப்டர், என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக். you believe that? amazing, right? என்ன சாப்டர், எந்த சப்ஜெக்ட், எந்த சப் டாபிக், அந்த மாதிரி 3000 கேள்விய சாப்டர் சப் டாபிக் வரைக்கும் நாங்க டாக் பண்ணிருக்கோம். சோ இத வச்சு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எந்த சப் டாபிக்ல நிறைய क्वेश्चंस வருதுன்னு we have researched 3200 questions. அதுல இங்க பாரு, சில டாபிக்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. என்னது? வெக்டர்ஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஒரே வருஷத்துல 53 கேள்வி. ஒரே வருஷம். போன வருஷம் क्वेश्चन பேப்பர்ல 53 times it repeated. எல்லா ஷிஃப்ட்லயும் சேர்த்து போட்டா 53 தடவை இந்த கேள்வி வந்திருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ், டேக்கிங் பாயிண்ட் ஆன் a straight line. நான் சொல்லி தருவேன்ல மேத்தமெட்டிக்ஸ்ல 3D, how to assume point on a straight line. x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c equal to lambda. So that, based on that, they asked how many questions? 44 questions. இந்த மாதிரி 2025 மட்டும் இல்ல, 24, 23 ஒரு last 3 years papers they have analyzed. Can you see that?
Isn't that awesome? Chatல ஒரு fire, ஒரு heart போடுங்கடா for the effort that your teachers have taken. Can you see it over here? So last 3 years JEE Mainsல எவ்வளவு தடவை vectorsல product of vectors 53 times, 24ல 56 times, 23ல 55 times. So constanta. There are some high weightage subtopics. Chapter இல்ல ஏன்னா chapter சொன்னா கூட கஷ்டம்டா. நான் இப்ப சொல்றேன் டேய் trigonometry ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட்ரா, அது பெருசுடா, அந்த சாப்டர்லாம் பெருசு. சோ நாங்க சாப்டர் வைஸ் பண்ணல, அதனால தான் இது ஒரு ரெவல்யூஷன். அதனால தான் this is a one of its kind exam. ஏன்னா whole countryல யாருமே இந்த ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டாங்க பசங்களா. This is one of its kind. That is why we have been talking so much about the Ekalavya test series. ஏன்னா இது வந்து சாப்டர் வைஸ்க்கு கொடுக்காம ஸ்டூடெண்ட்க்கு ஈஸியா, ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி we are going to talk about சப் டாபிக். அதாவது ஒரு சாப்டருக்குள்ள எது இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பசங்களா பெரிய சாப்டர் உனக்கே தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரம்பிச்சு காஸ்லா வரைக்கும் போகும். ஆனா அதுக்குள்ள every year they ask only 3 topics. ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜஸ். இதை வச்சே தான் எல்லா வருஷமும் கேள்வி கேட்கிறாங்க. அதனால அவ்வளோ பெரிய சாப்டர்ல NTA நம்ம நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எங்கெங்கெல்லாமோ கேள்வி கேட்கலாம். ஆனா கடந்த 4-5 வருஷமா ஒரே அரைச்சமாவே தான் அரைச்சிட்டு இருக்காங்க, ஒரே கேள்வி தான் கேட்கிறாங்க. So this is what we wanted to showcase to you. So இதுதான் உனக்கு தைரியத்தை தரும். ஏன்னா இப்போ நீ ஃபுல் சாப்டர் படிக்க சொன்னா உனக்கு நம்பிக்கை இருக்காது. நீ சொல்லுவ எப்படி சார் 3.5 மாசத்துல பண்ண முடியும், 3.5 மாசத்துல என்னால ஃபுல் சாப்டர் முடிக்க முடியாது சார். பட் ஆனா டாபிக் வைஸ் பண்ணா அது நீ பண்ண தேவையில்லை, நாங்களே ரிசர்ச் பண்ணிருக்கோம். we have found out what are all the high weightage topics and we have listed it down. இது வெறும் மேத்ஸ்க்கு மட்டும் இல்ல, it is also done for physics, chemistry, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே chapter wise, topic wise we have analyzed it, and that is what we are bringing to you. அதனால்தான் ரொம்ப சந்தோஷமா we are promising that பசங்களா இந்த டெஸ்ட் சீரிஸ் நீ சின்சியரா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணினா அடுத்த 3.5 மாசம் if you are sincere, ஏன்னா இது இன்னும் ஆரம்பிக்கல, அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்குது. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர கண்மூடித்தனமா நீ நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணு. That is my request to all of you. நீங்க எப்படி என்னோட 10th board exam 12th board exam படிக்க போறீங்களோ அதே மாதிரி I want you to trust us, trust the process. தோனி சொல்வார்ல, the process is everything. So நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி we have created this process for you. I just want you guys to believe it and take it to completion. இத முழுமையா முடிச்சு காமி. That is what I want to share to each and every one of you. And இது தமிழ்நாட்டுல இருக்க எல்லா JEE aspirantum I want them to write it, because this is a golden opportunity to give a comeback. I see it as a refreshed mindset, a second chance for all those who are dreaming of IITs and NITs. Okay, so பசங்களா like I said, ஒருத்தன் சொல்றான் சார் எனக்கு ஆல்ரெடி நிறைய பேக்லாக் இருக்கு, நான் சாப்டர்ஸ் முடிக்கணும். பசங்களா இந்த நேரத்துல சாப்டர் வைஸா போறது is difficult. It's very difficult. Although if you can, I would recommend you to do it 12th portion at least. 12th portion ஆவது சாப்டர் வைஸ் முடி, ஏன்னா அது உனக்கு போர்டு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா எல்லாமே சாப்டர் வைஸ் ஆரம்பத்துல இருந்து முடிவு வர முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா இப்போ. ஆனா டாபிக் வைஸா கவரேஜ் பண்றது ஈஸி. ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே நான் உனக்கு முன்கூட்டியே போர்ஷனை கொடுத்துருவேன். சோ அது மூலமாவே நீ டாபிக் வைஸ் கவர் பண்ணா 60% we are telling you can score 60% in your MB in your JEE Main 2026. Okay, in your JEE Main 2026 you can score 60%. நாங்க சொல்ற டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிச்சாலே. சோ இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி சார் நடக்கும், எப்படி சார் பர்ச்சேஸ் பண்றது? பசங்களா இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்திருக்கேன், வெயிட் பண்ணி நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேன். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து 3 பகுதியா நாங்க பிரிச்சிருக்கோம். ப்ளீஸ் நல்லா கவனிங்க, ஏன்னா I want you to utilize it. அதனால I am trying to explain each and every feature. சோ பசங்களா இந்த டெஸ்ட் சீரிஸ் 3 பகுதியா இருக்கு. முதல் பகுதி அக்டோபர் நவம்பர் டாபிக் வைஸ் டெஸ்டா. அக்டோபர் நவம்பர், ஏன்னா நிறைய பேர் போர்ஷனை முடிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் டாபிக் வைஸா வீக்கா இருப்பாங்க. சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம், அக்டோபர் நவம்பர் 2 மாசம் ஃபுல்லா you are going to write daily 1 hour. டெய்லி 1 hour ஒதுக்குவியா? அக்டோபர் 1st இருந்து இன்னும் 4-5 நாள் இருக்கு. சோ அக்டோபர் 1st இருந்து டெய்லி 1 hour டெஸ்டா. 1 hour நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம் என்ன டாபிக்னு. இது வந்து ஒரு சாப்டர் கிடையாது, ஒரு டாபிக் மட்டும். சூப்பரா? இந்த மாதிரி யாரா உனக்கு அழகா ஸ்பூன் ஃபீட் பண்ணுவா?
உனக்கு யாரா ஸ்பூன் ஃபீட் பண்ணுவா? யாராச்சும் உனக்காக டே இந்த டாபிக் இன்னைக்கு படுறா, இந்த டாபிக் நாளைக்கு படுறா அப்படின்னு எவ்ரி டே ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்களா? Nobody can do that for you right now பசங்களா. So please think about it wisely. ஏன்னா இது வந்து like I said, it's a redemption for each and every one of you. So October 1st ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக், October 2nd அடுத்த சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக், அந்த மாதிரி அக்டோபர் நவம்பர் 2 மாசம் முழுசா வெறும் டாபிக் வைஸ் டெஸ்ட். எந்த டாபிக்? எல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக், எல்லாமே ஹை வெயிட்டேஜ் நம்ம JEE மெயின்ஸ்ல மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். so that 2 மாசத்துல JEE மெயின்ஸ்ல NTA அடிக்கடி ஃபோக்கஸ் பண்ற டாபிக்ஸ் எல்லாமே you will be thorough, you will be பக்கா கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாவது பார்ட், ரெண்டாவது ஸ்டேஜ் இஸ் யோர் பார்ட் டெஸ்ட். எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் பாருடா. 93 டாபிக் வைஸ் டெஸ்ட், அக்டோபர் நவம்பர் 93 டெஸ்ட், அதிலே 2300 கேள்வி. சந்தோஷமா? சோ எப்படி சார் டெஸ்ட் இருக்கும்? இந்த டெஸ்ட்லாம் 25 questions 1 hour. அப்படியே JEE மெயின்ஸ் பேட்டர்ன், அப்படியே JEE மெயின்ஸ் பேட்டர்ன் உனக்கு ஆல் இந்தியா ரேங்க் கிடைக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் எங்களோட டாப்பர்ஸ் எழுதுவாங்க. All our top students, our Vedantu students all over India, they will write. இந்த வருஷம் வேதாந்தோட டாப்பர் ஆல் இந்தியா ரேங்க் 15. அட்வான்ஸ்ல JEE அட்வான்ஸ்ல ஆல் இந்தியா ரேங்க் 15. and அதே பசங்க நெக்ஸ்ட் இயர் எங்களோட டாப்பர்ஸ், they will also be writing, so you can know where you stand against the best of the best in our country. so அவங்களும் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்ல எழுதுவாங்க. பார்ட் சிலபஸ் டெஸ்ட் அதான் ரெண்டாவது ஃபேஸ். டிசம்பர்ல பார்ட் டெஸ்ட். பார்ட் டெஸ்ட் என்னது? பார்ட் டெஸ்ட் வந்து இட் இஸ் ஒரு 4 சாப்டர் 4 சாப்டர் 4 சாப்டர். சூப்பரா? பார்ட் டெஸ்ட்னா ஃபுல் போர்ஷன் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன். பிசிக்ஸ்ல ஒரு 3-4 சாப்டர், கெமிஸ்ட்ரியில ஒரு 3-4 சாப்டர், மேத்ஸ்ல ஒரு 3-4 சாப்டர். செம்மையா? அந்த மாதிரி நாங்க ஸ்கெடியூல் கொடுத்துருவோம், நாங்க சொல்லிடுவோம் முன்கூட்டியே சொல்லிடுவோம். டே டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இதாண்டா போர்ஷன், டிசம்பர் செகண்ட் வீக் இதாண்டா போர்ஷன் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிடுவோம். சோ நீ அந்த டெஸ்ட் டெட்லைனா வச்சு படிக்கலாம். ஏன்னா எந்த JEE ஒரு ஆசை உள்ள ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிளான்காக ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நானே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ இதெல்லாம் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள். ஏன்னா பார்ட் டெஸ்ட் வந்து நிறைய ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்லாம் இப்ப முடிச்சிருப்பாங்க பசங்களா. இப்ப எல்லா பெரிய இன்ஸ்டிடியூட்லயுமே தே கண்டக்ட் ஃபுல் டெஸ்ட் தான். ஃபுல் டெஸ்ட் நிறைய பேருக்கு எழுத கான்ஃபிடன்ஸ் இருக்காது, இதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து பாதி போர்ஷன் கூட உருப்படியா முடிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் வேதாந்துல ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட். டாபிக்ல நீ ஸ்ட்ராங் ஆகு, எங்களோட சேர்ந்து படி. உனக்கு பிளான் இல்லையா? நான் பிளான் போட்டு தரேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும், சாப்டர் இல்ல டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட் 11 பார்ட் டெஸ்ட் டிசம்பர்ல. அப்புறம் ஜனவரி மாசம் ஃபுல் டெஸ்ட். ஜனவரி மாசம் எவ்ரி டே ஃபுல் டெஸ்ட். மாசா did you all like it? ஜனவரி மாசம் every day you will have a full test. காலையில 3 hour டெஸ்ட் எழுதுவ, ஈவினிங் டிஸ்கஷன். அண்ட் எல்லா டெஸ்ட்லயும் உனக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் கிடைக்கும். நீ எங்க நிக்கிற எல்லாரும் மத்தியில, மற்ற பசங்க எப்படி ஸ்கோர் பண்றாங்க, நீ எதுல வீக்கா இருக்க, நீ எதுல ஸ்ட்ராங்கா இருக்க, எல்லாம் பிரிச்சு வச்சிருவோம். so that if you just analyze your test and if you improve on it, you will get better. பசங்களா, இந்த ஏகலவ்ய டெஸ்ட் சீரிஸ ஆரம்பத்துல இருந்து முடிவு வர, அதாவது அக்டோபர் நவம்பர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட், டிசம்பர்ல செகண்ட் ஃபேஸ் பார்ட் டெஸ்ட், ஜனவரியில தேர்ட் ஃபேஸ் அந்த ஃபுல் டெஸ்ட், மூணுத்தையும் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணினா you would have solved 55,000 questions. You would have solved 5,000 questions overall. மாசாடா, வேற லெவலா? You would have solved JEE மெயின்ஸ்ல அந்த லெவல்ல எக்ஸாக்ட்டா அவங்க கேக்குற கேள்விகள், அவங்க கேக்குற பேட்டர்ன்ல அதே லெவல்ல you would have solved 5,000 questions overall through the test series. That is the beauty of it. And in the test series, எப்படி சார் நான் சேர்றது, எப்படி சார் இத ஜாயின் பண்றது, எல்லாமே I'll explain பசங்களா. So இந்த டெஸ்ட் சீரிஸ் நீ வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் மிஸ் பண்ணினா you can reattempt. எல்லா டெஸ்ட்டுக்கும் டீடைல்டு சொல்யூஷன்ஸ் உண்டு. சோ சொல்யூஷன்ஸ் நீ போய் கூகுள் பண்ண தேவையில்ல, உன் டீச்சர்ட்ட கேட்க தேவையில்ல, கண்டுபிடிக்க தேவையில்ல, நாங்களே கொடுத்துருவோம். And 24/7 டவுட் சப்போர்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் சேர்ற எல்லாருக்குமே வேத் AI, எங்களோட AI டவுட் சப்போர்ட் you will have 24/7. எல்லா டெஸ்ட்டுக்கும் இன் டெப்த் அனாலிசிஸ், நீ எங்க வீக்கா இருக்க, எங்க ஸ்ட்ராங்கா இருக்க, எல்லாமே we will teach you. And in the test series is available. என்னடா ஹாப்பியா? Are you all excited? எல்லாரும் ரெடியா பசங்களா?
in the test series உங்களோட JEE mains complete it will take care and you guys can terricotify. It is launched today. இன்னைக்கு தான் launch பண்ணிருக்கோம் at 1999. Super excited everyone. எல்லாம் சொல்றாங்க சார் என்ன சார் இன்னும் கம்மியாக முடியுமா? So பசங்களா, this is not the final price. அடுத்த 3-4 நாட்களுக்கு it is just 999. Are you happy? So I hope all of you are excited. It is not even 2000 பசங்களா, it is just 999 in the test series. ஏன் இங்க நாங்க 999 க்கு லான்ச் பண்ணிருக்கோம்னா பசங்களா, every student in Tamil Nadu has to write this. Yes, will you all do that? Every student in Tamil Nadu, I want them to write it. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்கூல் மேட்ஸ், உங்க கிளாஸ்மேட்ஸ், உங்க கோச்சிங் மேட்ஸ், everybody try to write it. ஏனா I want you to tell me how the test series is. Comments la solunga. And yaar yalla purchase பண்றீங்களோ message me in Telegram பசங்களா. I want to keep a track of all the students who are purchasing the test series so that I also can be involved in your growth, in your improvement story. So என்னோட Telegram ID எல்லாருக்குமே தெரியும், Shimon_Joseph at Shimon_Joseph. அதான் என்னோட Telegram ID. So இங்க நான் எழுதி போடுறேன், SHIMON_JOSEPH. இதான் என்னோட Telegram ID. So யார் யாரெல்லாம் you are purchasing it, you are already there, please send me a screenshot, send me a message so that I'll also be able to track your growth and your improvement over the next 3-4 months. பசங்களா, இந்த டெஸ்ட் வந்து October 1st ஆரம்பிக்குது, நம்மளோட டாபிக் வைஸ் டெஸ்ட். இதுக்கு மேல டவுட் இருந்தா let me know in the chat, comments ல சொல்லுங்க. I will try to help you out. இது ஒரு நல்ல opportunity டா. I've explained everything why this is so important, so critical. இந்த மாதிரி ஒண்ணு உலகத்திலே பார்க்க மாட்டீங்கடா. I am a teacher in this field for the last 15 years. 15 வருஷமா I am in coaching industry. நான் 7ஆம் கிளாஸ்ல இருந்து கோச்சிங் போறேன். பசங்களா, I am telling you honestly, transparently, there is nothing like this in the entire country which caters to topic wise test. And students ka adanda important. Okay, so utilize it. All the very best பசங்களா. This is a standalone test series. இத நீங்க தனியா தான் வாங்கணும். நீங்க எந்த பேட்ச்ல இருந்தாலும், ப்ரோ பேட்ச், விடியல் பேட்ச், ஆஃப்லைன், எல்லாருமே you have to get it separately பசங்களா, because this is the Eklavya JEE main test series. Okay வா? So all the very best. I hope this was useful. என்னடா ஹாப்பியா, பிடிச்சிருந்துச்சா பசங்களா? So October 1st டெஸ்ட்க்கு இப்பவே படிக்க ஆரம்பிங்கடா, ஏன்னா டைம் இருக்குடா. So ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான்டா. ப்ளீஸ் இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்கடா. இதுக்கு இனிமேட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்கடா. ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூஸ். டெஸ்ட் டைமிங் எப்போ சார்? டைமிங் எப்பனாலும் நீ எழுதலாம். அந்த ஒன் டேல எப்பனாலும் நீ எழுதலாம். ஆன் தட் டே யூ கேன் ரைட் வென் எவர் யூ வாண்ட். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நீ ரீஅட்டெம்ப்ட் கூட பண்ணலாம். நீ அதை ரீஅட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகே, கிரேட். So all the very best guys. Like I said, this includes 11th and 12th topics. 11th and 12th. ஏனா இது வந்து JEE 2026 இந்த வருஷம் JEE எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் மெயினா we are focusing on. So all the very best. I hope this was useful. Let me know in the comments. சேர்ந்தீங்கனா டெஸ்ட் எழுதுறப்போ பிடிச்சிருந்துச்சுனா, ஏனா தாறுமாறா இருக்கும்டா. ஏனா இந்த டீச்சர்ஸ்லாம் நீங்க பார்த்தது இல்ல. You will know their level when you write the test. So comments சொல்லுங்க how the test series was. I would also love to know. Take care. தெரிவிக்க பசங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இவ்வளோ எனர்ஜியோட we wanted to share it. ஏன்னா இது உங்களோட பல பேரோட வாழ்க்கையை மாத்தும்டா. அந்த ஆசையோட தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. I am happy that it is happening. Take care. Do well. All the very best. Love you all. Bye bye. And link வந்து பசங்களா, link வந்து இந்த வீடியோ கீழே இருக்குடா. I have given the link below in the description. So இதான் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ. இந்த வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா, you have the link to get it. And like I said, please do share it to all your friends who are preparing for JEE. So in the link கீழே நீங்க வந்தீங்கன்னா you can go and check it. எல்லாமே I have given the details. So இங்க பாத்தீங்கன்னா entire schedule, எப்படி இதை யூஸ் பண்ணணும், ஏன் இந்த டெஸ்ட் சீரிஸ் முக்கியம், எல்லாமே we have covered. இவங்க தான் இந்த டீச்சர்ஸ். இவங்க தான் எல்லாருமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸ். இந்தியாலே டாப்பர் டீச்சர்ஸ். இவங்கலாம் ஒலிம்பியாட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ். ஒலிம்பியாட் தெரியும்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல.
இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்ல இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோல்டு மெடல் அடிச்சவங்க. அவங்க தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் டிசைன் பண்ணாங்க. And I was also involved in the process of helping them come up with such an amazing test series for all of you guys. So if you click on buy now, you can enroll and that's about it. Okay. Test portion எல்லாமே உனக்கு மெயில் வரும். And இங்கே நீ பார்க்கலாம். இங்கே நீ பர்ச்சேஸ் பண்றப்பவே you can go through the entire syllabus. இங்க பாரு download master plan. Download master plan குத்தினா உனக்கு full plan வந்துரும். ஓகேவா? Download master plan. இங்க டெஸ்ட் சீரிஸ் பத்தியா ஏகலவ்யா டெஸ்ட் சீரிஸ் ஸ்கெட்யூல் செம்மையா. இப்போ அக்டோபர் 1 வந்து மேத்ஸ்ல சம் ஆஃப் n டர்ம்ஸ் ஆஃப் ஏபி செம்மையா இல்ல? மேத்ஸ்ல அக்டோபர் 1 பிளான் பாரு. அக்டோபர் 1 டெஸ்ட் என்னது? வெனஸ்டே. நீ டே ஃபுல்லா யூ கேன் ரைட். த டெஸ்ட் வில் பி அவைலபிள் ஃப்ரம் மிட்நைட்ல இருந்து நெக்ஸ்ட் மிட்நைட் வரைக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள நீ எப்போ வேணா எழுதலாம். ஸோ அக்டோபர் 1 24 ஹவர்ஸ்ல நீ எப்போ வேணா எழுதலாம். டெஸ்ட் சிலபஸ் என்னது? சம் ஆஃப் n டர்ம்ஸ் ஆஃப் ஏபி. அவ்வளவுதான், குட்டி டாபிக். ஒரே டாபிக் ஒரு நாள். அந்த மாதிரி அழகா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். செகண்ட் டெஸ்ட் பாரு, யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். அந்த மாதிரி டெய்லி ஒரு டாபிக். அடுத்தது ப்ரொஜெக்டைல் மோஷன், அடுத்தது ஸ்டாய்கியோமெட்ரி கெமிஸ்ட்ரியில, அடுத்தது கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ், அதுக்கு அடுத்தது டெலஸ்கோபிக் சீரீஸ். நம்மள அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் பியூட்டிஃபுல்லா ஒரு நாள் நாங்க பிளான் பண்ணிருக்கோம்டா. ஒரு நாள் சில நாட்கள் 2 டாபிக் வரும். பிசிக்ஸ்ல ஒரு டாபிக், கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக். அந்த மாதிரி நீ மேனேஜ் பண்ணணும். எல்லா டெஸ்டும் 1 hour. 1 hourல 25 questions. இது டாபிக் வைஸ் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம். அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் பார்ட் டெஸ்ட். ஸோ இதான் பார்ட் டெஸ்ட். பாத்தியா பிடின்னு இருக்கு பேர். பிடினா பார்ட் டெஸ்ட். ஸோ பிடினா பார்ட் டெஸ்ட் பசங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் த பார்ட் டெஸ்ட் 1. பார்ட் டெஸ்ட் 1 எப்போ ஆரம்பிக்குது? நவம்பர் 30th. பாத்தியா போர்ஷன் பார். இந்த போர்ஷன் மேனேஜ் பண்ண முடியாதா? பண்ணலாம்ல. ஸோ இதான் முதல் பார்ட் டெஸ்ட். இட் இஸ் ஆன் நவம்பர் 30th. இந்த மாதிரி எல்லா டைமிங்கும் எல்லா டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா போர்ஷனுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் இட். ஹாப்பியாடா? 11th 12th எல்லாமேடா. டேய் இங்க பாருடா, ஃபுல் போர்ஷன்டா. Here you have LED, solar cell, Zener diode எல்லாமே இருக்கு பாத்தியா. So it's full portion. So எல்லாமே I have covered. So test schedule, date, chapter name, subject எல்லாமே சொல்லியாச்சு. So யூஸ் பண்ணுங்கடா. ஓகே. So 30-day challenge நாளைக்கு காலையில ஆரம்பிக்குது. எல்லாரும் வருவீங்களா? 12th பசங்களா? நாளைக்கு காலையில சொல்யூஷன்ஸ் 5 மணிக்கு. நாளைக்கு காலையில 5 மணிக்கு சொல்யூஷன் சாப்டர் 2வது லெக்சர். எல்லாரும் வாங்க. நாளைக்கு தான் 30-day சேலஞ்சில முதல் நாள். I hope all of you will be there. And பசங்களா, all those who are part of the test series, நான் சொன்ன மாதிரி எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க. I would love to track your progress and be a part of your journey. Okay? And comments ni சொல்லுங்கடா. டெஸ்ட் எழுதுறப்போ நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Okay? Thank you so much. Love you all. See you in the next one பசங்களா. Bye bye.